மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன இத்துஃபாக் அப்படிங்கிற மிஸ்ட்ரி த்ரில்லர். இத்துஃபாக்னா கோஇன்சிடென்ஸ் அர்த்தம். இதே தலைப்புல 1969ல வந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். 1969 படத்தை டைரக்ட் பண்ணது யாஷ் சோப்ரா. இப்படி ஒரு அட்டகாசமான ஹூ டன் இட் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரை 1969லே திங்க் பண்ணி டைரக்ட் பண்ணிருக்காங்கிறது தான் இந்த படத்தோட ஆச்சரியமான விஷயம். ரெண்டு கொலைக ரெண்டு வெவ்வேறு இடத்துல நடக்குது. சந்தேகத்தின் பேர்ல ஹீரோவான சித்தார்த் மல்கோத்ராவையும் சோனாக்சி சின்ஹாவையும் அக்ஷய் கண்ணா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிச்சு விசாரிக்கிறாரு. என்ன நடந்துச்சுங்கிறத ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு கோணங்கள்ல சொல்றாங்க. இதுல யார் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா அக்ஷய் கண்ணா அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதை. ரோஷமான் எஃபெக்ட் ஸ்டோரி டெல்லிங் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது. அக்ஷய் கண்ணாவோட சேர்ந்து நாமளுமே யாரு கொலையாளியா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதா படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். படம் தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பயங்கர என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. படத்தோட தலைப்பு படத்துக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்கிறது படத்தோட இன்னொரு நல்ல விசேஷம். வேற எந்த தலைப்பும் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்காது. ரேஸ் படத்துல வந்த அக்ஷய் கண்ணாவா இது அப்படிங்கிற அளவுக்கு உடல் அமைப்புல ரொம்பவே மாறி இருக்கா அக்ஷய் கண்ணா. மர்டர் மிஸ்ட்ரியான இந்த படத்துல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா ஆங்காங்கே வர்ற அற்புதமான காமெடி சீன்ஸ். தாம்பேங்கிற அந்த கான்ஸ்டபிள் வர்ற இடங்கள்ல நம்மளால சிரிக்காம இருக்க முடிய மாட்டேங்குது. தன்னுடைய இயல்பான தத்ரூபமான நடிப்பால நம்மள ரொம்பவே கவர்ந்துறார் அந்த கான்ஸ்டபிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு இடையே உள்ள அந்த சோசியல் டைனமிக்ஸ் பல இடங்கள்ல ஆச்சரியமாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. மேலதிகாரிகள் தனக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள்ட்ட சகஜமா ஃப்ரெண்ட்லியா பழகிறது, தனக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள பெருசா கடிஞ்சு பேசாம இருக்கிறது, அதே சமயத்துல கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கவங்க பப்ளிக்க எப்படி மோசமா ட்ரீட் பண்றாங்கிறது, இப்படி பல விஷயங்கள்ல இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்பெக்டர் அக்ஷய் கண்ணா சப் இன்ஸ்பெக்டர் கையில இருக்க பிஸ்கெட்டை புடிங்கி சாப்பிடுறது, டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்க அக்ஷய் கண்ணா வெளியே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்ட்ட டிஷ்யூ பேப்பர் கேட்க அவரு வெளியே இருந்துகிட்டு ரெடி ரெடி அப்படின்னு சொல்லி பேப்பர் ரோல தூக்கி போடுறது, டாய்லெட் வெளியே காவல் காக்கிற கான்ஸ்டபிள் தூங்கிட்டு இருக்க அவரை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு அக்ஷய் கண்ணா உள்ள வந்தாருன்னு. அக்ஷய் கண்ணா உள்ள வந்து தெரியாம தூங்கிட்டு இருக்க கான்ஸ்டபிள் இல்ல அப்படிங்கிறாரு. சரி சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்ல இவர் உண்மை சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார் கான்ஸ்டபிள். கொலை நடந்த வீட்டுக்குள்ள டீ போட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருப்பார் கான்ஸ்டபிள். அப்ப அங்க வர்ற அக்ஷய் கண்ணா இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி யோ யாராவது கொலை நடந்த இடத்துல டீ போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க சார் ரொம்ப எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் டீ போட சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரி சரி ஜிஞ்சர் போட்டையா அப்படின்னு கேட்க கான்ஸ்டபிள் அதுக்கு ஜிஞ்சர் போட்டேன் சார் ஆனா ஏலக்காய் இல்ல அப்படிங்க சரி அப்படின்னு சொல்லி கேஷுவலா டீ எடுத்து குடிக்க ஆரம்பிப்பார் அக்ஷய் கண்ணா. மத்த படங்கள்ல வர்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா காட்டாம ரொம்ப இயல்பான யதார்த்தமான ஆபீசரா அக்ஷய் கண்ணாவை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. எந்த லாஜிக் லூப் ஹோல் இல்லாம எடுக்கப்பட்ட ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் இது. எனக்கு பிடிச்ச இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். முடிஞ்சா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.